மகனே, நீ விருச்சக ராசியாக இருந்தால் இந்த மே மாதத்தில் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் சனியுடன் சேர்ந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பதால் நண்பர்களுடன் அல்லது குடும்பத்தாருடன் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா செல்லும் யோகம் ஏற்படுகிறது. இது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் ஆடம்பர செலவாகவே அமையும். தனஸ்தான அதிபதியான குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பாராத திடீர் பணவரவு ஏற்படும். வருமானம் சீராக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். முயற்சி ஸ்தான அதிபதியான சனி பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கும். உங்கள் மீது உறவினர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். சுகஸ்தான அதிபதியான சனி பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பதால் வாகனத்தில் சற்று கவனம் தேவை. சுகஸ்தானத்தில் உள்ள ராகுவால் விலங்குகளின் மூலம் தொல்லைகள் ஏற்படும். தாய் மற்றும் தாயின் உறவினர்களுக்கு அன்பு தொல்லைகள் அதிகரிக்கும். பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியான குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் தனித்து நிற்பதால் நண்பர்களுடன் கூட்டு தொழிலில் உள்ளவர்களுக்கு கடன் அதிகரிக்கும். நண்பர்களுக்குள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். காதலித்து வரும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும். சத்ருஸ்தான அதிபதியான செவ்வாய் பகவான் சனியுடன் சேர்ந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பதால் எதிரிகளை வெற்றி கொள்வாய். உங்கள் மனைவிக்கு மருத்துவ செலவு ஏற்படும். உடல் நலத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. களத்திரஸ்தான அதிபதியான சுக்கிர பகவான் களத்திரஸ்தானத்தில் வலுவாக இருப்பதால் மனைவியின் வழியில் செலவுகள் ஏற்படும். எதிர்கால தேவைக்காக முதலீடு செய்வது போன்ற முதலீடுகள் லாபத்தை தரும். அஷ்டமஸ்தான அதிபதியான புத பகவான் சத்ருஸ்தானத்தில் உச்சம் பெற்று சூரியனுடன் இருப்பதால் இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் விலகுவதற்கான வழியானது கிடைக்கும். தர்மஸ்தான அதிபதியான சந்திர பகவான் தந்தை மூலம் லாபம் அல்லது தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீடிக்கும். தொழில் ஸ்தான அதிபதியான சூரிய பகவான் சத்ருஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருப்பதால் தொழிலில் இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையும். வேலையில் இடமாற்றம் வருவதால் பிடிவாதம் பிடிக்காமல் மாற்றிக்கொள்வது நல்லது. லாபஸ்தான அதிபதியான புத பகவான் சத்ருஸ்தானத்தில் இருப்பதால் இந்த மாதத்தில் லாபம் சீராக இருக்கும். எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள். விரயஸ்தான அதிபதியான சுக்கிர பகவான் களத்திரஸ்தானத்தில் வலுவாக இருப்பதால் சேமிப்பு அல்லது முதலீடு செய்வது போன்ற லாப செலவுகள் ஏற்படும். இது உனது குருவின் வாக்காகும்.